ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணுற எல்லா எலியையும் நம்ம வீட்டில் இருந்து ஒரே நைட்டில் எப்படி ஓட ஓட விரட்டுறதான் பார்க்க போகிறோங்க. நம்ம வீட்டுக்குள்ளே எலி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே கடித்து நாசம் பண்ணிவிடுவோங்க. நம்ம வீட்டில் வச்சுருக்கிற புக்கு, பேப்பரு, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது எல்லா ஒயரையுமே கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா, ட்ரெஸ்ஸுன்னு எல்லாத்தையுமே கடித்து வச்சுடுங்க. இவ்வளோ அட்டகாசம் பண்ணுற எலியை பிடிக்கிறதுக்கு நம்மளும் கடைக்கு போய் எலி பொடியெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வைப்போங்க. ஆனால் எலி வந்து பார்த்திங்கன்னா டகால்ட்டி காட்டிடுங்க. அதில் மாட்டவே செய்யாதுங்க, ஓடியே போயிடும். நம்மளும் கடையில் அதிக காசு கொடுத்து எலி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்போங்க. ஆனால் எலி வந்து அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு மூளை முடுக்கில் போய் இறந்து போயிடுங்க. அந்த மாதிரி இறந்து போயிடுச்சு அப்படின்னா பயங்கரமான கெட்ட வாடை வருங்க, பயங்கரமாக பேட் ஸ்மெல் இருக்கும். ஆனால் எலி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு வழி ஆயிருங்க. அந்த மாதிரி எலியை வந்து அடிக்காமல் கொல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வீட்டில் இருந்து தலை தெறிக்க ஓட வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ரெமெடி தான் ரெடி பண்ண போகிறோங்க. ஒரே நைட்டில் எல்லா எலியும் நம்ம வீட்டில் இருந்து தலை தெறிக்க ஓடிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது. அது எப்படின்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. நம்ம கடைகளில் சாப்பாடெல்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்கும் பாருங்கள், அது வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அல்லது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தாத ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவில் செய்யக்கூடிய எல்லா உணவுமே எலிக்கு ரொம்பவே விருப்பமான உணவுங்க. அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கடலை மாவில் செய்யக்கூடிய உணவுமே எலிக்கு ரொம்பவே விருப்பமான உணவுங்க. உங்கள் வீட்டில் கடலை மாவு இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் அரிசி மாவு இருந்துச்சுன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவுமே எலிக்கு வந்து விருப்பமான உணவு தான். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பவுடர் இருக்குது பாருங்கள், சர்ஃபெக்சல், ஏரியல். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. துணி துவைக்கிற பவுடருக்கு பதிலாக உங்கள் வீட்டில் துணி துவைக்கிற லிக்யூடு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா துணி துவைக்கிற லிக்யூடு கூட நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். அல்லது நம்ம தலைக்கு பயன்படுத்துகிற ஷாம்பு இருக்குது பாருங்கள், அது கூட நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நான் வந்து 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் நம்ம சேர்க்கும் போது தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் வீட்டில் சின்ன சைஸ் பச்சை மிளகாய் இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 6லேருந்து 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது. தனி மிளகாய் தூள் தான் நல்லா காரமாக இருக்கும். ஸோ அதுதான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கட்டிங் போர்டு எடுத்து வச்சுட்டு இந்த மிளகாயை நம்ம இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் வந்து இடிக்கல் இருந்துச்சுன்னா அந்த இடிக்கல் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்த பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா தட்டி பேஸ்ட் ஆக்கி சேர்த்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் இடிக்கல் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்து கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா தட்டி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆக்கி நம்ம சேர்த்துருக்கிற இந்த மாவு கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அடுத்ததாக இதில் நம்ம தண்ணி சேர்க்கணுங்க. தண்ணி வந்து ஃபஸ்ட்டே அதிகமாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு நல்லா குட்டி குட்டியாக பால் மாதிரி உருட்டி எடுக்க போகிறோம். ஸோ அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. அடுத்ததாக நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் மாவு வந்து உருட்டி எடுப்போம் பார்த்திங்களா குட்டி குட்டியாக, அது போல் நம்ம வந்து இதை சின்ன சின்னதாக நம்ம பால் மாதிரி எடுத்து உருட்டி எடுத்துக்கலாங்க. சைடில் வந்து ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கப்புறமா இது போல் சின்ன சின்னதாக நம்ம பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எலி வந்து எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் போட்டு விட்டிங்கனாலே எலி வந்து இதை சாப்பிட்டதுக்கப்புறமா உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்லேயும் கையிலையும் படாத மாதிரி நீங்கள் போடுங்க. இதில் நம்ம கோதுமை மாவு, கடலை மாவு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதோட வாசனையே எலிக்கு ஈர்த்து எலி வந்து கண்டிப்பாக இதை சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற சோப்பு, பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால அது வந்து எலிக்கு சுத்தமாக ஆகாதுங்க. ஸோ உங்கள் வீட்டு பக்கம் எலி வந்து வரவே செய்யாதுங்க. இதை சாப்பிட்டுட்டு தலை தெறிக்க ஓடிடும்.
இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எலி எங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுறலாங்க. நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் வந்து நைட் நேரத்தில் எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கிச்சன் ஸ்டவ்வுக்கு அடியில் வந்து ஒன்று எடுத்து போட்டு விட்டுருங்க. இது போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர் இதுக்கு அடியிலெல்லாம் ஒன்று எடுத்து போட்டு விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிராசரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, செல்ஃபு, அது வந்து ஓப்பன் செல்ஃபாக இருக்கும்போது அதுலேயுமே எலி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. இந்த மசாலா பருப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த செல்ஃபில் இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்து ஒரு உருண்டையை போட்டு விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கப்ப நம்ம வீட்டில் ரூமில் இருக்கக்கூடிய கபோர்டு, பீரோ இதிலெல்லாம் எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதுக்கு அடியிலலாம் இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்த உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் போட்டு விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய கட்டில் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியிலையுமே எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதுலேயுமே நம்ம வந்து ஒன்று எடுத்து போட்டு விட்டுறலாங்க. இது போல் உங்கள் வீட்டில் எலி எங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுதோ அங்கெல்லாம் போட்டு விட்டுருங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கிற ஜன்னல், ரூமில் இருக்கிற ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறப்ப அது வழியாக தான் எலி வந்து மோஸ்ட்லி நம்ம வீட்டுக்குள்ளே வருங்க. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறப்ப அதுக்கு வெளியே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த ஒரு உருண்டையை போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு விடுறப்ப அது வழியாக எலி வரும்போது கண்டிப்பாக இதை சாப்பிட்ருங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா தலை தெறிக்க ஓடிடும், உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாது. அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து கார்டன்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கார்டனில் இருக்கிற செடியுமே எலி வந்து கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்த செடி பக்கத்தில் எலி தொந்தரவாக இருக்கோ அதில் வந்து இது போல் ஒரு உருண்டையை போட்டு விடுங்க. அல்லது உங்கள் வீட்டில் கார்டனில் இந்த செடியெல்லாம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அது பக்கத்தில் நீங்கள் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப எலி வந்து இந்த பக்கமாக வரும்போது கண்டிப்பாக இதை சாப்பிட்ருங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் கார்டன் பக்கத்துலேயுமே எலி தொந்தரவே இருக்காதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக உங்கள் வீட்டில் வந்து கார்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கார்லேயுமே எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குங்க. அதில் இருக்கிற ஒயரையுமே கடித்து நாசம் பண்ணிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப காரில் இருக்கிற டயர் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலேயும் கூட நீங்கள் ஒன்று எடுத்து வச்சு விடலாம். அந்த மாதிரி செய்கிறப்ப எலி தொந்தரவு நம்ம வீட்டில் கார் பக்கத்துலேயும் இருக்காதுங்க. எலிகளுக்கு பொதுவாகவே ஐக்யூ லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. மனுஷங்க மாதிரி தான் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம இதில் பச்சை மிளகா, துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற சோப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதை சாப்பிட்டதுக்கப்புறமா எலிக்கு வந்து வயிற்றுக்குள்ளே ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்குங்க. வயிற்றில் வந்து வீக்கம் ஏற்படுத்தும். எலிக்கு வந்து முன்னே இருந்தபடி ஆக்டிவாக இல்லாமல் அதுக்கு உடம்பே கோளாறு ஏற்படுத்துங்க. எலிக்கும் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த வீட்டுக்கு போனால், இந்த இடத்துக்கு போனால் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற சிந்தனை வந்து அதுக்கு வந்துருங்க. அதனால பார்த்தீங்கன்னா மறுபடியும் பயந்துட்டு நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. ஒரே நைட்டில் எல்லா எலியும் நம்ம வீட்டில் இருந்து தலை தெறிக்க ஓடிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.